நம்ம இன்னைக்கு மின்ட் தொக்கு பண்ண போறோம். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். இந்த ஸ்பூன் வச்சு தான் அளந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு 2 கட்டு மின்ட் ஃபுல்லா வேணும். 2க்கு மேலே எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 3 கட்டு எடுத்துக்கலாம் சின்ன கட்டா இருந்ததுன்னா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வேணும்னா இந்த ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பூனு மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் வறுத்த வெள்ளை எள்ளு. இதெல்லாம் ட்ரை ரோஸ்டிங். நெக்ஸ்ட் ஆயில்ல ரோஸ்டிங்க்கு இந்த மாதிரி 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தனியா, ஹோல் தனியா, அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்பூன் கடலக்காய். அப்புறம் தாளிப்புக்கு கடுகு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயம், அரைக்கிறதுக்கு உப்பு, வெல்லம், புளி கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் குவான்டிட்டி பிகாஸ் காரமும் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்றது இப்போ. நம்ம வெந்தயத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். தனித்தனியா வறுத்து வச்சுட்டா நம்மளுக்கு எதுவும் ஓவரா ரோஸ்ட் ஆகாது, ஃப்ளேவர் ரீட்டைன் ஆகும். நம்ம பொறுமையா பண்றதுனால நம்ம அப்படியே பண்ணிப்போம். பொரியற வரைக்கும் வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம மிளகை வறுத்தாச்சு, ஜீரகத்தை வறுத்துன்னு இருக்கோம். ஜீரகமும் பொரிஞ்சு வந்துடுத்து, அதையும் எடுத்துடுறோம். எள்ளு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம். பார்ஷியல் ரோஸ்டட், இப்போ ஃபுல் ரோஸ்ட் பண்ணுறோம். எள்ளும் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டாக சரி கலரும் மாறிடுது அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான். எள்ளும் பொரிஞ்சு வந்துடுது. மிளகு மட்டும் பொரியாது, ஆனால் அது கலர் மாறிடும். நெக்ஸ்ட் நம்ம ஊற்ற வேண்டியது நல்லெண்ணெய். 2 முட்டை ஊற்றிருக்கோம், பெரிய முட்டை. இதில் ஃபஸ்ட்டு ஹாட் ஆயிலில் துவரம் பருப்பு. அதான் நிறைய நேரம் ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு நம்ம போடுறது உளுத்தம்பருப்பு. இன்னொன்று டெஸ்ட் என்னென்னா ஸ்மெல்லு. துவரம் பருப்பு ஸ்மெல்லு நல்லா வரும். இந்த இலுப்புச்சட்டி வெயிட்டாக இருக்கிறதுன்றதுனால நாங்கள் இப்படியே ஸ்கூப் பண்ணி போடுறோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போடுறது கடலை.
அப்படி ஸ்லைட்டாக அந்த தோலி உறிஞ்சி வரும் கடலைக்காலை. ப்ளஸ் கோல்டன் ப்ரௌன், இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். நல்ல நிறம் மாறினதுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதான். கடைசியாக தனியா பொடி இல்லை சாரி, ஃபுல் தனியா போடணும். இந்த எண்ணெயை அப்படியே நம்ம தாளிப்புக்கு ரீட்டைன் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போதைக்கு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எல்லாத்தையும் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போடுங்க அரைக்கிறதுக்கு. ஆனால் அரைக்கிறது நீங்கள் ஆறினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அரைக்கணும், சூடாக அரைக்கக்கூடாது. எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். இது இந்த மாதிரி கொரன்னு இப்போ அரைச்சிக்கணும். இதை பவுடரை மட்டும், இந்த வறுத்ததை மட்டும் எல்லாம் தனியாக அரைச்சிக்கணும் புதினாவை போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி. புளியும் புதினாவும் போடுறோம். புளி ப்ளஸ் அதோடு சேர்த்து ஒரு கையளவு புதினா. ஃபுல்லாக போடலாம், இதில் இடம் இல்லாததுனால ஒரு கையளவு போடுறோம். இப்போ மிச்ச புதினாவையும் போட்டு ஃபுல்லாக அரைச்சிட வேண்டியதான். இப்போ புதினாவையும் புளியையும் ஒன்றா அரைச்சி இப்படி தான் வரும். அவ்வளோ புதினாக்கு இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு பேஸ்ட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தாளிப்பு ஸ்டேஜுக்கு போகிறோம். நிறைய நல்லெண்ணெய் வேணும், ஏன்னா இது நிறைய நாள் ஸ்டோர் பண்ணுறதுனால எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஃபஸ்ட்டு கடுகு போடுறோம். கடுகு இப்போ பொரிஞ்சு வருது. இதில் பெருங்காயம் போடுறோம். மஞ்சப்பொடி, அப்புறம் அந்த அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டு, வேணும்னா நம்ம இஞ்சி போட்டு கூட அரைச்சிக்கலாம் இந்த புதினா பேஸ்ட்டை. இந்த இடத்துல இஞ்சி போடலை. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த புதினாவையும் இந்த எண்ணெயையும். அப்புறம் மிளகா பொடி எடுத்து வச்சுருந்தேன், மிளகா பொடி. நெக்ஸ்ட்டு உப்பு அளவு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வெல்லத்தையும் போடுங்க. இந்த மாதிரி ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தொக்கு நிறைய நாள் வச்சு சாப்பிட்றோன்றதுக்காக நிறைய கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா பெட்டர். இப்போ வந்து ட்ரை சுக்கு பொடி கொஞ்சம் போடுறோம், ஏன்னா இஞ்சி போடாததுனால சுக்கு பொடியை போட்டு அரைக்க போகிறோம், வதக்க போகிறோம். எல்லாம் நல்லா ஹோமோஜினைஸ் பேஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொடி ஃபஸ்ட்டு அரைச்சதை ஆட் பண்ணுறோம்.
இப்போ எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு இந்த மாதிரி சைடில் எண்ணெய் வர வரைக்கும் இருந்தால் பெட்டர். இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் இருக்கும் பார்க்க. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில்.